கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நேரத்திலும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிற்பாடாக ஆந்தக்குடி சபையாரோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனை நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த மாதிரியான நேரத்திலும் உங்கள் மத்தியிலே வந்து உங்களை பார்ப்பதற்கும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கறதுக்கும் தேவன் செய்த கிருபை தான் அது. ஏன்னா போன வருஷம் ரொம்ப ஒரு பயங்கர ஆபத்தான வருஷம். யாருமே அநேகர் உயிரோடு கூட இருப்போங்கிறதே பெரிய கேள்விக்குறியா இருந்த ஒரு வருஷம். ஆனாலும் கூட ஆண்டவருடைய வேறுபட்ட கிருபையினால, மிகப்பெரிய கிருபையினால தான் நாம் உயிரோடு இருக்கோம். உயிரோடு இருக்கிறதே ஏதோ நம்ம தடுப்பூசி போட்டதுனாலயோ நம்ம உடம்புல பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனாலயோ கிடையாது. கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோட இருக்கிறோம். இந்த கொரோனா இருக்கு பாருங்க, இது சாதாரணமா இதோட முடிய போறது கிடையாது. இது வந்து மனிதனை அழிக்க மனிதனால் உருவாக்கப்பட்ட கிருபி. அவன் திரும்ப 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 என்ன செய்வான், இதோட நிப்பாட்ட மாட்டான். ஒமிக்ரான், அடுத்தது IHUன்னு ஒன்று வந்துருச்சு, அடுத்தது டெல்டா கிரான் ஒரு வெரைட்டி வந்துருச்சு. இப்படியே ஒன்னொன்னையா விட்டு விட்டு இருக்கிறவனோட குழப்ப நாசமாக்குறதுக்காக பிசாசின் ஆவியுடைய மனிதர்களுக்கு உருவாக்குற பிசாசு தான் இது கொரோனா. கடைசியாக இப்படியே பண்ணணும்னு தான் அவங்க முடிவோட இருக்கிறாங்க. இந்த நேரத்துல, இப்படிப்பட்ட நேரத்துல நாம என்ன செய்யலாம், நாம் என்ன காரியத்தை ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து தான் இப்பொழுது நாம் என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். நான் எதுல இருந்து சிந்திக்க போறோம்னா, லேவியராகம புஸ்தகத்திலிருந்து நாம் சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். இந்த காரியத்தை நாம் சிந்திக்க போகும்போது அநேக காரியங்களை நாம் என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். ஒரு 30 நிமிடங்கள் தேவனுடைய சன்னதியில நாம் சிந்திக்க போகிறோம். லேவியராகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட. அதுல 26வது அதிகாரம். இதுல திட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கக்கூடிய இதே நிலையிலே இஸ்ரவேல் மக்கள் நின்று கொண்டிருந்தாங்க. நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிற நிலை. கொரோனா எவ்வளவு தீவிரத்தை ஆடுது, வியாதி, வேதனை, இதே நிலையில இஸ்ரவேல் மக்கள் நின்று கொண்டிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் என்ன, இதிலிருந்து வீடுபட்டு ஆசீர்வாதத்தை அவர்கள் எப்படி பெற்றுக் கொண்டார்கள், இதை தான் நாம் என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். முதலாவதாக 14 16 வசனங்களை யாராவது ஒருத்தர் தெளிவாக வாசிக்கலாம். லேவியராகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 14 16 வசனம். நீங்கள் எனக்கு செவிகொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமாவின் நியாயங்களை ஆலோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால், கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவா இருக்கும், உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். போதுமானது. இங்க 2 காரியம். ஒண்ணு, அவங்க கர்த்தருடைய உடன்படிக்கைகளுக்கு கீழ்ப்படியல. அடுத்தது, அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை அவர்கள் கை கொள்ளாமற் போனார்கள். இதனுடைய விளைவா என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல ஒரு வியாதி வருது. அது என்ன மாதிரியான வியாதி வருதா, கண்கள் என்ன பண்ண முடியல, என்ன பண்ணல, தமிழ்ல அழகா என்ன சொல்லி இருக்கு, பூத்து போக பண்ற. அடுத்தது இருதயத்தை துயரப்படுத்துகிற. அடுத்து 3வது என்ன வருதா, அதனால காய்ச்சல். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா யாருக்கு காய்ச்சல் இருக்குன்னு என்ன பண்றாங்க, இப்போ பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. இன்னைக்கு மாலுக்கு போனீங்க, பெரிய பட்டணங்கள்ல, ஹைதராபாத்ல இருக்கிறோம், இன்னும் சென்னைக்கு போயிருக்கிறேன், இன்னும் மும்பை பட்டணத்துக்கு சமீபத்துல போயிட்டு வந்தேன். என்ன பண்றாங்க, மாலுக்கு வெளியில நின்றுக்கிட்டு என்ன வச்சு பாக்குறாங்க, காய்ச்சல் இருக்கான்னு பாக்குறாங்க. காய்ச்சல் இருந்தா என்ன, உள்ள வரக்கூடாது, உடனே பிடிச்சு என்ன பண்ணிடுவாங்க, கொரோனா டெஸ்ட். கொரோனா இருந்ததுன்னா நேரம் வண்டியில ஏற்றி கொண்டு போயிடுவாங்க. பாம்பேல எல்லாம் தான் சிவப்பு கலர் வண்டி வரும். காய்ச்சல் இருந்ததுன்னா எல்லாரும் ஏற்றி உள்ள கொண்டு போய் போட்டுருவாங்க மொத்தமா. இந்த மாதிரியான ஒரு வியாதி இஸ்ரவேல் மக்களுக்கு வந்தது. இன்னைக்கு இதே மாதிரியான ஒரு வியாதி தான் நமக்கும் இங்க உலகத்துல இன்னைக்கு பரவி இருக்கு. கண்களை பூத்து போக பண்றது, இருதயத்தை நுரையீரலை பலவீனப்படுத்துறது, காய்ச்சல் இருக்கிற ஒரு வியாதி. 2 காரணம் அங்க இஸ்ரவேல் மக்கள் பண்றாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருந்தாங்க, கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமல் போனார்கள். அதனுடைய விளைவா வருது. அது மாத்திரம் இல்ல,
இவர்கள் இந்த 2 காரியங்களை செய்ததினாலே எத்தனை காரியங்கள் வருது பாருங்க. ஒரு விசை இந்த புதிய வருஷத்துக்கு முன்பாக நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நான் என்னென்ன காரியத்திலே நான் இருந்தேன் கடந்த வருஷத்துல. எத்தனையோ விதத்துல நீங்களும் நானும் இருந்திருப்போம். பலிபீடத்துல நான் நிக்கிறேன், நானே சொல்றேன், எத்தனையோ காரியங்களுக்கு நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருந்தேன். சில காரியங்கள் ஆண்டவர் எனக்கு சுட்டி காட்டினார், அதற்கு பிற்பாடு நான் சரி பண்ணி கொண்டேன் என்னை நானே. இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். சகோதரனே, சகோதரியே, இந்த காரியத்திலே நீ எனக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாயானால் இந்த வருஷத்துல கீழ்ப்படியணும். சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? தங்களுக்கு பிடித்த சில கட்டளைகளை ஃபாலோ பண்ணுவாங்க, தங்களுக்கு பிடிக்காத சில கட்டளைகளை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தங்களுக்கு எது வசதியா இருக்கோ அந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்குவாங்க. தங்களுக்கு பாக்குறதுக்கு ஐயோ இந்த வசனம் கஷ்டமா இருக்கு, அதை தொட மாட்டாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது எவ்வளவு எவ்வளவு முக்கியமான விஷயம். கர்த்தருடைய கற்பனை இதை செய்யாதனால அந்த மக்களுக்கு என்ன நடக்குது பாருங்க. ஒண்ணா இதை உங்களோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு அநேக வேளைகளிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போறதுனாலையும் கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளாமல் போறதுனால. இன்னைக்கு உலகம் அப்படி செய்த காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த இருதயத்தை நோவு கொடுக்கிற, கண்களை சோர்வடைய செய்கிற, காய்ச்சலுடைய இந்த நோய் இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. உலகம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போயிடுச்சு. உலகம் மாத்திரம் போலங்க, திருச்சபையே கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போயிடுச்சு. அதனால ஆண்டவர் கையை நீட்டி அடிச்சதுதான் அது. ஒண்ணுக்கு மாதிரி அடுத்தது நோய் வந்து கொண்டே இருக்கு. எவ்வளவு பேருக்கு கஷ்டம், எவ்வளவு வேலை இல்லாம, எவ்வளவு பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, எவ்வளவு பேர் கடன் அடைக்க முடியாம, எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனாங்க தெரியுமா? இது இன்னும் நிக்காம இன்னும் மனிதன் பிசாசு உருவாக்கி கொண்டே இருக்கான். இஸ்ரவேல் மக்கள் இதே நிலையில இருந்தாங்க. இதனுடைய விளைவா என்ன ஆகுதுன்னு பாருங்க. 16வது வசனத்தை வாசிங்க. முதலாவது என்ன ஆகுது? இவர்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் என்ன பண்றாங்கன்னா சத்துருக்கள் எடுத்துக்கொண்டு போறாங்க. இன்னைக்கு எத்தனையோ விசுவாசிகள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், என்ன பிரதர் அவிசுவாசிங்க அவ்வளவு நல்லா இருக்காங்க, அவன் பாட்டுக்கு வரான், அவனுக்கு கரெக்டான டயத்துல படிப்பு கிடைக்குது, சரியான நேரத்துல திருமணம் நடக்குது, சரியான நேரத்துல குழந்தை பிறக்குது, வீடு கட்டுறான், வாசல் இருக்கு, அவன் பாட்டுக்கு நல்லா போயிட்டான். நான் கர்த்தரை நம்பி வந்தேன், கர்த்தருக்காக இதை செஞ்சேன், கர்த்தருக்காக அதை செஞ்சேன், இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், ஆனா என்ன ஆயிடுச்சு? எனக்கு எதுவுமே நடக்கலையே, எனக்கு எதுவுமே நடக்கலையே, எனக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. பிசாசு சத்துரு கொள்ளை கொண்டு போற ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை. ஏன்? ஜனங்கள் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் இருக்கிறதுனால. அடுத்ததாக என்ன நடக்குது? எதிரிகளால் அவர்கள் வீழ்த்தப்படுறாங்க. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல வீழ்த்தப்பட்ட நிலைமை, குடும்ப வாழ்க்கை வீழ்த்தப்பட்ட நிலைமை, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்ல, பிரச்சனைகள், விசுவாசிகள் வீட்டுல, சபைகளுக்குள்ள பிரச்சனைகள், வேலை இல்ல, வேலைக்கு போனாலும் வேலை பார்க்கிற இடத்துல சண்டை, முதலாளியோட சண்டை, கூட வேலை பார்க்கிறவனோட சண்டை, வீட்லயும் நிம்மதியா இருக்கிறது இல்ல, பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை, எய்த வீட்டுக்காரனோட சண்டை, இவன் கூட சண்டை, அவன் கூட சண்டை. எத்தனை பேர் எவ்வளவு பிரச்சனைகளில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. படிப்புல பிரச்சனை. இஸ்ரவேல் மக்கள் இதை செய்ததினாலே, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே எவ்வளவு பிரச்சனை. அடுத்ததா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதே இடத்துல அதே அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது அவர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 17வது வசனத்தை வாசிங்க. அங்க என்ன நடக்குதுன்னு, நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள், உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள், உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார் இல்லாதெங்கும் ஓடுவீர்கள். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குது பாருங்க. நாட்டின் ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருப்பவர்கள் என்னென்ன காரியங்கள் இன்னைக்கு நடக்குது. ஒரு சிம்பிள் விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு வருது. இப்போ இந்த வெளிப்படையா நான் ஒரு மருத்துவராகவே கேட்கிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா இந்த ஒமிக்ரான் வருது? இந்த வைரஸ் திங்கக்கிழமை வருது, செவ்வாய்க்கிழமை இருக்கு, புதன்கிழமை இருக்கு, வியாழக்கிழமை இருக்கு, வெள்ளிக்கிழமை வருது, சனிக்கிழமை வருது. இத்தனை நாள் இல்லாதது இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல இருக்கிறதுனால போயிடுமா? சரி, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வீட்டுல இருக்கீங்களா, நான் போயிட்டு வரேன். சினிமா கூடகங்களிலும் நீச்சல் குளத்திலும் கேளிக்கை விடுதி. இன்னைக்கு ஹைதராபாத்லாம் பாத்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் பாத்தீங்கன்னா 100கணக்கான பேர் குடித்து கொண்டு கும்மாளம் அடித்து கொண்டு ஆடி விழுந்துட்டு இருப்பான்.
அங்கெல்லாம் பரவாத கொரோனா ஞாயிற்றுக்கிழமை பரவுதா? ஏன்? நமக்கு துன்மார்க்கமா இருக்கிறவங்கள ஆளுகைக்கு கண்டல் ஒப்பு கொடுத்துருவாரு. ஜனங்கள் கீழ்ப்படியாம போனதுனால, ஜனங்கள் தேவனை விட்டு விலகுனதுனால துன்மார்க்கர் இன்னைக்கு நம்மள ஆளுவான். இருப்பு கோலெல்லாம் நம்மை ஆளுவாங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. எத்தனை வேலைகளிலே துன்மார்க்கருடைய கரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க. குடும்பத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்பாங்க. வேலை பார்க்கிற இடத்துல துன்மார்க்கமான மனிதர்கள் கீழே ஒப்பு கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அடுத்ததான் 21வது வசனத்துல என்ன நடக்குது பாருங்க. அந்த இடத்துல 21வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணேன். இதே இந்த மனிதர்கள் செய்து கொண்டு இருந்தார்கள் என்றால் என்ன சொல்றாரு ஆண்டவர்? இன்னும் அதிக வாதை. எல்லாம் என்ன நினைச்சோம்? 2020ஓட கொரோனா போயிடும். போகல. அடுத்தது என்ன சொன்னாங்க? தடுப்பூசி போட்டோன்னா கொரோனா போயிடும். தடுப்பூசி போட்டாச்சா? எல்லாம் போட்டாச்சு. 2 டோஸ் போட்டாச்சு. இப்போ எங்களெல்லாம் 3வது டோஸ் போட சொல்லி அழைப்பு வந்துருச்சு. மருத்துவ பணியாளர்கள், முதல்நிலை ஊழியர்கள் எல்லாம் போய் 3வது டோஸ் போடணும். அடுத்த வாரம் நாமும் போய் போடணும். போட்டாதான் ஹைதராபாத்துக்குள்ளே போடணும். எல்லாம் விமானத்துக்குள்ளே ஏறக்கூடாதுன்னு ரூல். 3வது டோஸ் போடு. இதோட நிறுத்த போதா? இல்ல. அடுத்தது இன்னொன்று வந்துருச்சு. 4வது ஊசி போடுமா, 5வது ஊசி, 6வது ஊசி. மனிதனுடைய பாவம் பெருகினதுனால. அடுத்தது என்ன வருது பாருங்க. 24வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏழத்தனையாக பார்த்து என் உடன்படிக்கை. கர்த்தர் நமக்கு எதிர்த்து நடப்பார். இன்னைக்கு நன்றாக விசுவாசிகளே கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம ஆண்டவரோடு நடக்காவிட்டால் கர்த்தர் நமக்கு எதிர்த்து நடக்க ஆரம்பிச்சிருவார். நீங்க ஆண்டவரோட நடக்கலன்னா ஆண்டவர் உங்களுக்கு எதிராக நடக்க ஆரம்பிச்சிருவாரு. அவ்வளவுதான், அதோட போச்சு. அநேக விசுவாசிகள் கஷ்டப்படுறது கர்த்தரோட நடக்கிறது இல்ல, தாங்க இஷ்டப்பட்டபடி நடக்கிறாங்க. அநேக ஊழியர்கள் அது மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. யோனா மாதிரி தனக்கு தோன்ற இடத்துக்கு போறது. அப்புறம் ஆண்டவர் புயலை உண்டாக்கி, திமிங்கலத்தை உண்டாக்கி கொண்டு கரையில எங்கேயாவது கக்க வச்சிருவாரு. தன் இஷ்டப்படி போறது, தன் இஷ்டப்படி தன்னுடைய வாழ்க்கை. என்னோட வாழ்க்கை என்னை கேட்கறதுக்கு யாருக்கு அதிகாரம்? என் இஷ்டப்படி நான் செய்வேன். என்கிட்ட காசு இருக்கு, நான் டெய்லி குடிப்பேன். என்கிட்ட காசு இருக்கு, நான் சிகரெட் குடிப்பேன். என்கிட்ட காசு இருக்கு, நான் எதனால பண்ணுவேன். ஆண்டவர் உங்களுக்கு எதிராக நடக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆண்டவர் உங்களுக்கு எதிராக நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அவ்வளவுதான். தொடர்ந்து இந்த பாவத்தினால அடுத்தது என்ன ஆகுது பாருங்க. இதை அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல நடந்துட்டு இருக்குது எல்லாமே இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொன்றும். 6வதா பாருங்க, 31வது வசனத்தை வாசிங்க. என்ன நடக்குதுன்னு. நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையும் உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களை பாழுமாக்கி உங்கள் சுகந்த வாசனையை உகராதிருப்பேன். இது தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டதுங்க. பட்டணத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வெறுமையாக்கி போட்டார். நடந்ததா? கொரோனா நேரத்துல எவ்வளவு பெரிய பட்டணங்க. மும்பை பட்டணத்துக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும். இரவுல தூங்காத பட்டணம். பாத்தீங்கன்னா அந்த விமானம் போய் இறங்குற போதே பாத்தீங்கன்னா மும்பை பட்டணத்தை ஜன்னல் வெளியில பாத்தீங்கன்னா விமானத்து வெளியில அவ்வளவு ஜெகஜோதியா லைட் இருக்கும் பாருங்க. ஃபுல்லா பெரிய பெரிய கட்டிடங்கள். ஹைதராபாத் பட்டணம் பெரிய பட்டணம், பெரிய ஆட்கள் இருக்கக்கூடியது, ஐஸ்வர்யவான்கள், கோடீஸ்வரங்கள் இருக்கக்கூடிய பட்டணம். பட்டணம் என்ன ஆச்சு? வெறுமையாக்கி போடப்பட்டது. ஒண்ணுமே இல்ல, லாக்டவுன். வீட்டை விட்டு மனிதன் வெளியில போக முடியல. வீட்டுக்கு வெளியில கதவை என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் அடைத்து போட்டார். அதுதான் இந்த வசனத்துல. அடுத்தது என்ன சொல்லி இருக்கு? 31ல பட்டணத்தை வெறுமையாக்கி போட்டு என்ன பண்ணுவேன் இருக்காரு? பரிசுத்த ஸ்தலங்கள் பாழுமாக்கி. சபைகள் பூட்டப்பட்டதுதான் அதை குறிக்குது. எத்தனை சபைகள் பூட்டப்பட்டது? 2020வது வருஷத்துல ஆரம்பிச்சு சபையை பூட்டினதுதான். இங்கிலாந்து நாட்டிலே மட்டும் எனக்கு தெரிந்த நண்பர்கள் எவ்வளவு பேர் யூகேல இருக்காங்க. இங்கிலாந்து நாட்டிலே என்ன நடந்ததுன்னா, சபைகள் பூட்டப்பட்டு அதற்கப்புறம் சபைகள் திறக்க முடியாம போய் சபைகள் விற்பனைக்கு போக ஆரம்பித்தது. சபைகளை எத்தனையோ இஸ்லாமியர்கள் வாங்கி மசூதி ஆக்குனாங்க. சபைகளை வாங்கி எத்தனையோ பேரு லைப்ரரியா மாத்தினாங்க. அதை விட மோசமா சபைகள் விற்பனைக்காக வந்து சபைகள் வாங்கப்பட்டு அந்த சபைகள் கேளிக்கை விடுதிகளாக மாற்றப்பட்டது. இன்னைக்கு உண்மையில நடந்தது. இங்கிலாந்து நாட்டுல 2020 வருஷம் அடைக்கப்பட்டதுதான்.
இன்ன வரைக்கும் திறக்க முடியல. பரிசுத்த ஸ்தலங்கள் பாழாக்கப்பட்டு போட்டது. அடுத்ததான் இவங்களுக்கு என்ன நடந்தது? கடைசியா இந்த மாதிரி கர்த்தருக்கு விரோதமா நடந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால 36வது வசனத்தை வாசிங்க. உங்களில் உயிரோடு மீதியாய் இருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் மன தளர்ச்சி அடையும்படி செய்வேன். இருதயம் மன தளர்ச்சி அடையும்படி செய்வார். பயந்து போய் இருக்கிறாங்க. ஆங்கிலத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஒரு சிறிய சத்தம் கூட இவர்களுடைய இருதயத்தை பயங்காட்டும். இன்னைக்கு அதுதானே நடக்குது. தொலைக்காட்சியை பாருங்க, மனசுல பதட்டம் தான். இதாயிடுச்சு, அதாயிடுச்சு, இத்தனை வந்துருச்சு, அத்தனை வந்துருச்சு, அடுத்தது லாக்டவுன் போடலாமா, முழு அடைப்பு பண்ணலாமா, அமைச்சர்கள் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன ஆக போகுது, புது வைரஸ் வந்துருச்சு, தடுப்பூசிக்கு இது கேட்குமா கேட்காதா, ஆஸ்பத்திரி நிரம்பி வெளியுது. மன தளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை. சகோதரர்களே, சகோதரிகளே, பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் எதிர்நோக்கிட்டு இருக்கிறது இதுதான். எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலையும், அநேக வேளைகளிலே கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போனதுனாலையும் நடந்த விஷயம். என்னென்ன நடக்குது? நான் என்னென்ன சொன்னேன்? எனிமிகள், எதிரிகள் வந்து நம்மளுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போயிடுவான். தோல்வி, எதிரிகள் நம்மை ஆளக்கூடிய சூழ்நிலை, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆளக்கூடிய சூழ்நிலை. அடுத்ததா என்ன ஆயிடுச்சு? இன்னும் வியாதி. அடுத்ததா என்ன நடக்குது? பட்டணங்கள் பாழடிக்கப்பட்டு போனது, பட்டணம் அடைக்கப்பட்டது, பட்டணங்கள், கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலங்கள் அடைக்கப்பட்டது. அடுத்ததாக இருதயம் நொறுங்குண்டு ஒரு பயத்தின் உணர்வு. இந்த நிலையில தான் யார் நின்றுட்டு இருந்தா பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் அன்னைக்கு நிக்கிறாங்க. லேவியராகமம் புத்தகம் 26வது அதிகாரத்துல அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் இதே நிலையில நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? அவர்கள் எப்படி கர்த்தருக்கு நேராய் தங்களை திருப்பி தங்களுக்கு 5 விதமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். அதே காரியத்தை இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யும் போது நமக்கும் ஆண்டவர் இந்த 2022வது வருஷம் அதே ஆசீர்வாதங்களை தரப்போறார். ஆமென். நம்ம அவங்க செஞ்சதை செய்யணும். இன்னைக்கு கிறிஸ்தவ உபதேசத்துல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் இது தரப்போறார், அது தரப்போறார். ஆனா ஆண்டவர் வந்து அப்படி சும்மா கொடுக்கறது கிடையாது. சில காரியங்களை நாம் செய்யும் போதுதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னா கண்டிப்பா. இன்னைக்கு ஜனங்கள் அதை உணர்ந்து கொண்டார்கள். இந்த கொரோனா நாளுக்கு அப்புறமா இஸ்ரவேல் மக்கள் செய்த 2 காரியத்தை பாருங்க. 40வது வசனத்தை பாருங்க. அவங்க என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல. 40வது வசனத்தை, அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதும் அன்றி அவர்கள் எனக்கு முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர்கள் என்ன செய்யணும்? அவர்களுடைய அக்கிரமத்தை அறிக்கையிடணும். என்னத்தை அறிக்கையிடணும் பிரதர்னா, இந்த புது வருஷத்துல முதல் தீர்மானம் எடுங்க. ஆண்டவருக்கு விரோதமா நான் என்னென்ன பண்ணிருந்தேனோ ஆண்டவர்கிட்ட போய் நான் இன்னைக்கு முதல்ல அறிக்கையிடணும். கர்த்தர்கிட்ட அறிக்கையிடுங்க. வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, யோசிக்காதீங்க. ஆண்டவரே, என்னுடைய சிந்தனை தவறா இருந்தா கூட ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கையிடுங்க. என்னுடைய பார்வை சரியில்லை, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. என்னுடைய பேச்சு சரியில்லை, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. ஆண்டவர்கிட்ட மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு விரோதமா நாம சில காரியங்களை செய்திருக்கலாம், எத்தனையோ பேரை நாம காயப்படுத்தி இருக்கலாம், எத்தனையோ பேரோட சண்டை போட்டிருக்கலாம். இந்த வருஷத்துல நேரம் போய் அறிக்கையிடுங்க. பிரதர், என்னை மன்னிச்சிருங்க, நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட தவறா சொன்னேன். தப்பே கிடையாது மன்னிப்பு கேட்கறது. தைரியமா கேளுங்க, மற்றவர்களை மன்னிங்க, அறிக்கையிடுங்க. ஆண்டவர்கிட்ட போய் என்னென்ன காரியங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத இருக்கிறீங்களோ ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. சில நேரம் நினைக்கலாம், நமக்கு நம்ம செய்யறது யாருக்கும் தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியாம எதுவுமே இருக்கு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது முதல்ல அதுதான். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிதாக்களின் பாவம். இந்த இந்துக்கள் சில நேரம் ரொம்ப கரெக்டா சொல்லுவாங்க, என்னன்னா கர்மா அப்படின்னுவாங்க. சில நேரம் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, நாம அட்டுழியம் பண்ணிட்டு போயிடுவோம். நம்மளுடைய அப்பாவி குழந்தைகள் தலையில போய் அது விழுவும். எத்தனையோ வீடுகள்ல நான் பார்த்திருக்கேன், கிறிஸ்தவ வீடுகள்ல. அப்புறமேட்டு அவங்க போய் அறிக்கை செஞ்சு அதை சரி செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வந்து அவருடைய கையை அந்த வீட்டுல இருந்து எடுப்பார். எத்தனையோ வீடுகள்ல பார்த்திருக்கேன். அட்டுழியம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி, மற்றவர்களுக்கு விரோதமாக சிலர் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அது யாரை போய் பாதிக்கும் தெரியுமா? அவருடைய பிள்ளைகளை போய் பாதிக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
இன்னைக்கு நான் மற்ற மனிதனை கஷ்டப்படுத்தி மற்ற மனிதனை துன்பப்படுத்தினேன் என்றால் அது என்னுடைய பிள்ளைகளை போய் பாதிக்கும், என்னுடைய பேர பிள்ளைகளை போய் பாதிக்கும். நான் இன்னைக்கு மற்றவர்களை காயப்படுத்தினா அது என்னுடைய குடும்பத்தை பாதிக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அறிக்கையிடு, அறிக்கையிடு, ஜாக்கிரதையா இரு. அந்த வசனத்துடைய அடுத்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களுக்கு எதிர்த்து நடக்க. கர்த்தருக்கு எதிராக நடக்காதீங்க, திரும்ப வந்து கர்த்தரோட நடக்கணும். ரெண்டாவது 41வது வசனத்தை வாசிங்க. 41. அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோட பண்ணின. அடுத்தது தங்களுடைய இருதயத்தை தாழ்த்தி. இந்த வருஷத்துல எந்தெந்த விதத்துல நாம இருதயத்தை தாழ்த்தணுமோ கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்து. நாம் இன்னைக்கு என்ன பிரச்சனைக்கு எதிராக நிக்கிறோமோ இதே பிரச்சனைக்கு எதிராக தான் இஸ்ரவேல் மக்கள் நின்னாங்க. அவங்க செஞ்சது 2 விஷயம் கர்த்தர் அவங்களுக்கு எதிர்பார்த்தது. முதலாவது அறிக்கை செய்வது. என்ன காரியத்தை அறிக்கை செய்யணும்னாலும் அறிக்கை செய்யணும். முதலாவது அறிக்கை செய்யறது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா? முதல்ல உங்களுக்கும் ஆண்டவருக்கும் முதல்ல. ரெண்டாவது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கும். முதல் கட்ட குடும்பம், தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், உங்களுக்குள்ள சில காரியங்களை அறிக்கை செய்யணுமா? அறிக்கை செய்யுங்க. பேதுருல ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு வாசிக்க நேரம் இல்லை. மனைவியோட ஒரு கணவன் சரியா இல்லைன்னா என்ன பண்ணாதான்? அவனுடைய ஜெபம் கேட்கக்கூடாது. ஜெபத்துக்கு தடை பண்ணாதபடி நீ ஒழுங்கா உன் குடும்பத்தோட இருன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு அநேக வேளைகளிலும் குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துல சண்டை, எவ்வளவு சண்டை, பயங்கர சண்டை போட்டுட்டு என்ன செய்யறது? போய் நின்றுட்டு ஆண்டவரே ஐயோ ஆண்டவர் ஒரு நாள் இறங்க மாட்டார். நீ வீட்டுல போய் உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய சகோதர சகோதரிகளோடு குடும்பத்துல தாய் தகப்பன்மாரோடு முதல்ல ஒழுங்கா இருந்தாலே ஆண்டவர் அதுக்கப்புறம் ஜெபத்தை கேட்பார். முதல்ல நமக்கும் ஆண்டவருக்கும், அடுத்தது நமக்கும் நம்ம குடும்பத்தினருக்கும் என்னென்ன காரியங்களை நம்ம சரி செய்து அறிக்கையிடணும். மூணாவது சபையில எத்தனையோ பேருக்குள்ள கசப்பு. இந்த வருஷத்துல போய் அறிக்கையிடுங்க, தாராளமா பேசுங்க. இதுவரைக்கும் கசப்பா இருந்ததா பிரதர்? நம்ம 2 பேருக்குள்ள எதனால இருக்கலாம். புதிய வருஷத்துக்குள்ள போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கு. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கசப்ப மறங்க சபைக்குள்ள. இதெல்லாம் நம்ம செய்யும் போதுதான், நம்ம இருதயத்தை தாழ்த்தும் போதுதான் ஆண்டவர் என்ன செய்வாரு? நமக்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. அதை தான் நான் இப்ப சொல்ல போறேன். 5 ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நாம் இதை செய்யும் போது நமக்கு இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த 5 ஆசீர்வாதம். இதை நாம் செய்யலைன்னா வெறும் ஆசீர்வாதம் மட்டும் தருன்னு எங்கேருந்து வந்துடாது. இதை நம்ம செஞ்சா மட்டும்தான் அது வரும். இது செய்யலைன்னா அது வராது. இப்போ ஆண்டவர் கொடுக்க போற இந்த ஆசீர்வாதங்கள் என்னென்ன அதை தான் நான் இப்போ படிக்க போறேன். இவை செய்யும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? 42வது வசனத்தை வாசிக்க. முதலாவதாக, நான் யாக்கோபோட பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோட பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோட பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன். முதலாவது ஆண்டவர் நம்மை நினைவு கூறுவார். ஆண்டவர் நம்ம நினைவு கூர்ந்துட்டார்ல, நமக்கு பல பிரச்சனை முடிஞ்சிருது. அடுத்தது 5 ஆசீர்வாதம் ஒன்னொன்னா படிக்க போறோம். என்னன்னு முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது ஆசீர்வாதம் 6வது வசனத்தை வாசிங்க. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம். இன்னைக்கு எல்லாம் முடிவெடுங்க. ஆண்டவரே உம்முடைய வழியில நடப்பேன், உமக்கு கீழ்ப்படிவேன், என்ன செய்வேன்? நான் அறிக்கையிட வேண்டிய காரியங்களை அறிக்கையிடுவேன். எங்கெங்க? ஆண்டவர்கிட்ட தனியா, குடும்பத்துல, சபையில, நான் வேலை பார்க்குற இடத்துல இன்னைக்கு அறிக்கையிட்டு நான் சரி செய்வேன். சரி செய்யற போது ஆண்டவர் தரப்போற முதல் ஆசீர்வாதம் என்ன? சமாதானம். எவ்வளவு முக்கியங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் வருவாங்க பாத்துக்கோங்க, டாக்டர் நைட்டு தூக்கமே இல்லை. விசுவாசிகள் வந்து பார்த்திருக்கேன், ஊழியக்காரங்க வந்து பார்த்திருக்கேன். எத்தனையோ பேர் நைட்டு தூங்க முடியல பிரதர், என்ன பண்றதுன்னே தெரியல, தூக்கம் இல்ல. தூக்க மாத்திரை ஏதாவது இருந்தா கொடுங்க.
நம்ம தூக்க மாத்திரை 10 நாளைக்கு எழுதி கொடுப்போம், இவர் 20 நாளைக்கு வாங்கி அதை 2-3 போட்டுருவாரு. எவ்வளவு பேருக்கு தூக்கம் இல்லை, நிம்மதியா அடுத்து தூங்க முடியல, பயம், கடன்காரன் வந்துருவானான்னு பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், அடுத்த லாக்டவுன் போட்டு எல்லாத்தையும் பூட்டி போட்டானா என்ன பண்றது, எங்க போவேன் நான், திருமணத்தை குறித்து பயம், வேலையை குறித்து பயம், வீடு கட்டுறதா என்ன பண்றது, ஒண்ணுமே இல்லையே. சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார் இந்த வருஷம் நமக்கு. கர்த்தருக்கு இந்த 2 காரியங்களை நாம் செய்யும் போது அந்த மாதிரி என்ன சொல்றாரு அந்த இடத்துல, நம்ம யாரை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை. டிவியில என்ன நியூஸ்னாலும் ஓடலாம், இன்னும் 10 வைரஸ் கூட வரலாம் உங்களை தேடி. ஆனா நீங்க எதை கண்டும் நீங்க பயப்படாம இருக்கணும்னா கர்த்தருக்கு பிரியமான காரியங்களுக்கு நம்மை அர்ப்பணிக்கணும். முதல் ஆசீர்வாதம் அதுதான், சமாதானம். எவ்வளவு பேருக்கு சமாதானம் இல்லை. இந்த வசனத்தோட கடைசி பகுதியில் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 6வது வசனத்துல கடைசி பகுதி, பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. பட்டயம் இருக்காது. பட்டயம் எதை குறிக்குது? சண்டை. இன்னைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டையை ஆண்டவர் தீர்த்து போடுவார். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல இருக்க சண்டையை ஆண்டவர் மாத்துவார். சபையில இருக்க பிரச்சனைகளை ஆண்டவர் மாத்துவார். வேலை பார்க்கிற இடத்துல இருக்க சண்டை ஆண்டவர் மாத்தி போடுவார். இத்தனை வருஷம் உங்களுக்கு எதிராக தொந்தரவு கொடுக்கிற ஒரு முதலாளி இருந்தாருன்னா அதை ஆண்டவர் இன்னைக்கு மாத்துவார். எப்போ நம்ம ஆண்டவருக்கு நம்ம அறிக்கையிட்டு கர்த்தருக்காக நம்ம இருதயத்தை திருப்பும் போது, நம்மளை தாழ்த்தும் போது, முதல் ஆசீர்வாதம் அதுதான், சமாதானம். சமாதானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நித்திரை. இனி இரவு தூங்குற போது நிம்மதியா தூங்க போலாம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவு கரெக்டா இருந்ததுன்னு வைங்களேன், உங்களுக்கு இரவுல தூக்கத்துல எந்த பிரச்சனையும் வராது. நிம்மதியா நீங்க தூங்க போலாம். ஆண்டவரே நான் தூங்க போறேன்பா, நல்ல நித்திரையை கொடுங்க எனக்கு. சரியில்லாத காரியங்கள் இருக்க போதுதான் மனதுல குழப்பமும் பிரச்சனையும் தூக்கத்தை கலைத்து போடும் பாருங்க. முதல்ல அதுதான். அடுத்தது சமாதானம், சமாதானமான நித்திரை. அடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு பாருங்க, 7வது வசனத்தை வாசிங்க. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களுடைய சத்துருக்கள், உங்களுடைய சத்துரு யாருனாலும் இருக்கலாம். சிலருக்கு சத்துருவே யாருன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்க தான், வேற யாருக்கு. குடும்பத்துல எவனாவது இருப்பான், அவன் தான் பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருப்பான். வேற யாருமே அவங்களுக்கு வெளியில இருந்து வரவே வேண்டியதில்லை. சிலருக்கு சத்துரு பக்கத்து வீட்டுக்காரு, அங்கே நீங்க குப்பையை கொட்டுவான், டாம் பண்ணு, ஒண்ணுமே பேச முடியாது, குப்பையை தூக்கி கொட்டுவான். ஏன் நான் சிறிது நேரம் நான் எப்பயாவது இடையில தஞ்சாவூர் வந்துட்டு போறப்போது அங்க ஒருத்தர் அப்படிதான் குப்பையை தூக்கி கொட்டுவான், குப்பையை எரிப்பான். திடீர்னு மொத்த வீட்டுக்கும் கொரோனா வந்துருச்சு, அங்கேருந்து எச்ச துப்புறது இந்த வீட்டுக்குள்ள துப்புவாங்க. சத்ரு இவர்களை உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஓட விடுவார். இந்த வருஷம் நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருக்கீங்க, அதுதான் சத்தியம். சிலர் என்ன செய்வாங்க, வந்துட்டு சத்ருவை ஓட விடுவார், ஓட விடுவார், ஓட விடுவார். எப்போ ஓட விடுவார்? நீ கர்த்தருக்கு பிரியமா மாறும்போது கர்த்தர் ஓட விடுவார். நீ மனம் போன வாக்குல ஓடிட்டு இருக்க போது ஆண்டவர் ஒரு நாள் ஓட விட மாட்டார். 2-3 சத்துருவா கொண்டு நிப்பாட்டிடுவார். இப்பயாவது இவன் திருந்துறானான்னு பார்ப்போம். 2வது காரியம் தான் சத்துரு. குடும்பத்துல இருக்க சத்துருவா இருக்கலாம், பக்கத்துல இருக்கிற சத்துருவா இருக்கலாம், வேலை பார்க்கிற இடத்துல சத்துரு இருப்பான். வேணும்னே நம்மளை பத்தி கொண்டு போய் என்ன பண்ணுவான், தேவையில்லாத காரியங்களை மேலதிகாரிகள்கிட்ட சொல்லுவான். நான் அநேக பேர் அனுபவிச்சிருக்கேன். அந்த மாதிரி எங்கேயோ நடந்த தப்ப நம்ம மேல தலையில கட்ட பார்ப்பான். நமக்கு விரோதமா கும்பல் கூடி யோசிச்சு இவனை எப்படி ஒழிச்சு கட்டலாம்னு பார்ப்பான். இது பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு ரொம்பவே அதிகம் அந்த புத்தி. இந்த நண்டு கதை தெரியுமா யாருக்காவது? 3 நண்டு கொண்டானுங்க பாத்துங்க. அமெரிக்கால இருந்து ஒரு நண்டை கொண்டானுங்க, கொஞ்சம் நண்டை, இன்னும் கொஞ்சம் நண்டை ஜப்பான்ல இருந்து கொண்டு வந்தான், இன்னும் கொஞ்சம் நண்டை இந்திய தேசத்துல இருந்து கொண்டு வந்தான். அமெரிக்கால இருந்து கொண்டு வந்த நண்டெல்லாம் என்ன பண்ணான், கொண்டு வந்து ஒரு ஜாடியில போட்டு மூடி இந்த நண்டு என்ன பண்ணுது பார்ப்போம்னு பார்த்தான். என்ன பண்ணுச்சு, ஒவ்வொரு நண்டா மேலே ஏறி, மேலே ஏறுற நண்டை கீழே இருக்க நண்டு தூக்கி விட்டு எல்லா நண்டும் வெளியில ஓடிடுச்சு. இப்போ சயின்டிஸ்ட் பாக்குறாரு, எல்லாம் ஓடிட்டு இந்த ஜப்பான்ல இருக்க நண்டை கொண்டு போட்டு நல்ல இருக்க மூடிடுவோம், எப்படி ஓடுது பார்ப்போம். அந்த நண்டு என்ன பண்ணுச்சு, அதோட கூறிய அந்த பற்களை வச்சு அந்த ஜாடியை ஓட்ட போட்டுட்டு எல்லாம் வெளியில ஓடி போச்சு. கடைசியில பார்த்தான், இந்தியாவில் இருக்க நண்டெல்லாம் கொண்டு வர போடு ஒரு மூடி. அந்த அறிவியல் சயின்டிஸ்ட் என்ன சொன்னாரு, இதை மூடாதரான்னு. ஐயோ மூடலைன்னா ஓடி போயிடுங்க இருக்க நண்டெல்லாம். மூடாதப்பா, ஒண்ணு கூட வெளியில போகாது, பார்த்துக்கிட்டே இருக்கு.
என்ன ஆச்சுன்னா ஒரு நண்டு மேல போகுது, கீழே இருந்து இன்னொரு நண்டு அதை இழுத்து கீழே போகுது. அடுத்த நண்டு மேல போகுது, கீழே இருக்க நண்டு அதையும் பிடிச்சி கீழே இழுத்து போகுது. மொத்தத்துல ஒண்ணுமே போகாம அத்தனையும் டப்பால உட்காந்து செத்து போச்சு. இதுதான் நடக்குது. தானும் உருப்பிட மாட்டான், அடுத்தவனையும் உருப்பிட விட மாட்டான். தானும் மேல போக மாட்டான், அடுத்தவனையும் மேல போக விட மாட்டான். ஏதாவது ஒண்ணு நல்லது செய்ய போறேன்னு சொல்லுங்க, ஐயே அதெல்லாம் நீங்க எது பண்ணிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. டிராக்ஸ் எடுத்துட்டு வாங்க பிரதர், போய் அந்த இடத்துல ஊழியம் செய்வோம். ஐயோ வேண்டாம் இல்லை அப்படின்னா அடி விழுவும். சாமி இருங்க அமைதியா. சாமி வீட்டுல உட்காந்து நீங்க ஜோம் பண்ணுங்க. இல்ல ஜோம் பண்ண மாட்டார், வீட்டுல உட்காந்து சினிமா பார்த்துட்டு தூங்கிடுவார். அடுத்தது நம்முடைய எதிரிகளை ஆண்டவர் ஓட விடுவார் நமக்கு எதிரா. இன்னைக்கு எவன் உங்களுடைய எதிரியா இருக்கலாம், கர்த்தர் துரத்தி விடுவார். கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். அடுத்ததாக கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் பாருங்க, 10வது வசனத்தை வாசிங்க. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். இந்த வருஷத்துல ஆண்டவர் புதிய தானியத்தை, புதிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். ஆமென். புதிய காரியங்கள் ஆண்டவர் 2022 வருஷம் செய்வார். நிறைய பேருக்கு பயம், என்ன 2022 ஆரம்பமே லாக்டவுன் தான். 2020 கூட முதல் 2 மாசம் ஒன்றும் தெரியல பாருங்க. ஜனவரி பிப்ரவரி ஒன்றும் தெரியல. திடீர்னு மார்ச் மாசம் லாக்டவுன். தாடிக்கார டிவியில வந்தாரு, லாக்டவுன் போட்டார். அதோட 2021 கூட ஆரம்பத்துல எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நியூ இயர்லாம் நல்லா தான் போச்சு, டக்குன்னு லாக்டவுன் வந்துட்டு. இது ஆரம்பிக்கிற முன்னாடியே இப்படி ஆயிடுச்சு. கர்த்தர் மாத்துவார், கர்த்தர் மாத்துவார். இந்த வருஷத்தோட ஒரு பாதிக்கு அப்புறம் மாற்றங்கள் நடக்கும். அதுதான் அந்த வருஷத்துக்குரிய பெரிய தீர்க்க தரிசனமே. மாற்றுவார் ஆண்டவர் கொடுக்குற 3வது ஆசீர்வாதம். 4வது ஆசீர்வாதம் என்ன பாருங்க, அதே 10வது வசனத்துடைய பிற்பகுதியை பாருங்க. 10வது வசனத்துடைய பிற்பகுதியை பாருங்க. 12வது வசனத்தை படிங்க. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். உங்கள் நடுவிலே உலாவுவேன். கர்த்தர் நம்முடைய நடுவிலே உலாவும் போது அதனால இருக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசு தெரியுமாங்க. இன்னைக்கு அநேக வீடுகள்ல பிரச்சனை இருக்குது, கர்த்தர் அந்த வீட்டுல உலாவுறது இல்லை. பெரிய போர்டு போட்டிருப்பாங்க, என்ன தெரியுமா, இயேசுவே இவ்வீட்டின் தலைவர். இங்கிலீஷ்ல வேற எழுதியிருப்பாங்க, ஜீசஸ் இஸ் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ். இயேசுவே இவ்வீட்டின் தலைவர். அடுத்த என்ன இங்கிலீஷ்ல வரி இருக்குன்னா, he is the silent listener of every conversation. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா உரையாடலையும் அமைதியா யாரு, இயேசு கேட்டுட்டு இருக்கிறாரு. உண்மையிலே நிறைய வீட்டுல போய் அவர் கேட்டுட்டு இருந்தா அவர் ஓடியே போயிடுவார். பேசுற பேச்ச கேட்டா எவ்வளவு பயங்கரமா, எத்தனை விசுவாசிகள் வீட்டுல என்ன சத்தம் சண்டை. ஆண்டவர் வந்து அங்க உட்கார்ந்தாருன்னா அவர்தான் அவரா தலைவர். அவரை தூக்கி எங்கேயாவது ஓரமா போட்டு பூட்டி வச்சிருப்பாங்க. இயேசு ஆண்டவர் நம்ம மத்தியில உலாவணுங்க. அநேக சபைகள் வீணா போயிட்டு இருக்கு, ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த சபையில உலாவறது இல்ல. மனுஷீகம் தலைவிரித்து ஆடிட்டு இருக்கு சபையில. நாட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏன், ஆண்டவர் உலாவல. இன்னைக்கு இந்திய தேசத்துல இயேசு கிறிஸ்து உலாவும் போது எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாத்தி போடுவார். ஆண்டவரை தூக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய குடும்பமோ, இருக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கையோ, ஆண்டவர் உலகாத ஒரு வீடோ சபையோ எதுவோ ஒரு நாளும் நல்லா இருக்காது. இத்தனை நாள் இல்லைனாலும் இன்னைக்காவது நீ இயேசுவ உங்க வீட்டு தலைவரா இருக்கு, ஆண்டவரே எங்க வீட்டுல உலாவுங்க. ஆண்டவர் உலாவுங்க நம்ம வீட்டுல. கர்த்தர் நம்முடைய வீட்டுல இருக்கணும். உலாவும் போதுதான் நாம் உண்மையான ஆசீர்வாதங்களை நாம் என்ன பண்ண முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எத்தனை வீடுகள்ல பாத்திருக்கீங்களா, என்ன செய்வாங்க, சண்டை. பொருளை தூக்கி என்ன பண்ணுவாங்க, எரிந்து போடுவாங்க. சாமான்கள் பறக்கும் நிறைய வீட்டுல. கையில கிடைக்கிறது என்ன செய்யறது தெரியுது. சில பசங்களோட மொபைல் போனை வாங்கி பார்ப்பேன், பார்த்தாலே மொபைல் போன் நொறுங்கி கிடக்கும். 3-4 பீஸா இந்த கண்ணாடி. அதுக்கு மேல வேற என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரீன் கார்டை ஒட்டி வச்சிருப்பான். ஏண்டா இங்க கீழே போட்டிய, இல்லடா அன்னைக்கு திடீர்னு டென்ஷன் ஆயிட்டு தூக்கி அடிச்சிட்டேன். இந்த தூக்கி எறிகிறது யாரோட பழக்கம் தெரியுமா, வேதத்துல யார் இப்படி தூக்கி எறிச்சா தெரியுமா, சொல்லுங்க பாப்போம். வேதத்துல யாரு, யூதாஸ் காரியத்துக்கு காசு எறிஞ்சாரு, கரெக்ட் தான். வேற யாரு தூக்கி எறிஞ்சாரு அதே மாதிரி, யார் எறிஞ்சாரு, சவுல் ராஜா எறிவாருங்க. எப்ப எறிவாரு தெரியுமா, அசுத்தாவி அவனுக்குள்ள இறங்குற போது அவன் எறிவான்.
அவனுக்குள்ள அசுத்தாவி, இந்த தூக்கி எறிகிற ஆவி ஒரு அசுத்தாவி. இது வரைக்கும் இருந்ததுன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த ஆவி போயிடணும். இந்த சாமானை தூக்கி எறிகிறது, கரண்டியை தூக்கி எறிகிறது, சட்டை தூக்கி எறிகிறது, மொபைல் போனை தூக்கி எறிகிறது வேண்டாம். அது ஒரு அசுத்தாவி, அது நமக்குள்ள இருக்கக்கூடாது. அது கர்த்தருடைய பிள்ளைகள் கையில இருந்து பொருட்கள் பறக்கக்கூடாது. கர்த்தர் உலாவக்கூடிய வீடு இருக்கிற போதுதான் அது இருக்கும். கடைசியாக ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் 13வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்கள் நுகத்தடிகளை முறிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நுகத்தை ஆண்டவர் முறிக்கணும். எவ்வளவோ நுகமா இருக்கலாம். சிலருக்கு அடிமைத்தனம் நுகமா இருக்கலாம். சிகரெட்டு, சாராயத்துக்கு அடிமை, மதுபானத்துக்கு அடிமையா இருக்கலாம். இல்லாம இருக்கவே முடியாது. சில பேருக்கு 6 மணி 7 மணி ஆயிட்டா அந்த கையெல்லாம் நடுக்க ஆரம்பிக்கும். பார்த்துக்கணும். அப்புறமேட்டு அந்த பிரதருக்கு ஏதாவது ஊத்தி கொடுத்து அவர் குடிச்சாருன்னா தான் அந்த கை நடுக்கும். சிலவங்களுக்கு ரொம்ப முத்தி போய் அந்த காலையிலே குடிக்கலைன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த வேலையே செய்ய முடியாது. அதெல்லாம் என்ன, பிசாசு கொண்டு வரக்கூடிய நுகத்தடி, பிசாசு கொண்டு வரக்கூடிய அடிமைத்தனம். இது ஆண்டவர் முறிக்கணும். இந்த வருஷம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான். கர்த்தருக்கு பிரியமா நாம நடக்கும்போது ஆண்டவர் நுகத்தடிகளை முறிப்பார். உங்க குடும்பத்துல இருக்கவங்களோட நுகத்தடி. குடும்பத்துல சிலர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கலாம். கணவன் குடித்து வெறித்து தினந்தோறும் என்னோட துன்பப்படுத்தலாம். ஆண்டவர் இந்த ஆண்டு நுகத்தடிகளை முறிப்பார். ஆமென். எவ்வளவு அடிமைத்தனம். சிகரெட், ஆண்டவர் முறிப்பார் அந்த நுகத்தடியை. டிவிக்கு, மொபைல் போனுக்கு அடிமைத்தனமா, ஆண்டவர் அந்த நுகத்தடியை முறிப்பார். நுகத்தடியை முறிக்கிறது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதுல உங்களை என்ன நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். 2020வது வருஷம் உங்களை குனிஞ்சு நடக்க வச்சிருக்கலாம். 21வது வருஷம் குனிஞ்சு நடக்க வச்சிருக்கலாம். 22வது வருஷத்துல ஆண்டவர் உங்களை எப்படி நடக்க பண்ணுவார்? நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். தலையை நிமிர்ந்து தான் நீங்க நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் இதுவரைக்கும் சிந்தித்த காரியங்களை ஒரு விஷயம் சிந்திப்போம். எல்லாரும் கண்களை மூடணும். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு விஷயம் தேவ சமூகத்துக்கு நேராக வாங்க. சில நிமிடங்கள் முடிய போது, சில நிமிடங்கள் தேவ சமூகத்துக்கு நேராக வாங்க. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரோட பேசுங்க. இந்த நிமிஷத்துல பேசுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உமக்கு கீழ்ப்படியாமல் என்னென்ன காரியத்துல நான் இருக்கேன், இன்னைக்கு இந்த நிமிஷத்துல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்ன காரியத்துல, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். அதை என்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை, பாஸ்டர்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எந்த இடத்துல நான் உமக்கு கீழ்ப்படியாமல் நடந்திருக்கிறேன், இயேசுப்பா சுட்டி காட்டுங்க. ஆண்டவரே, அதை நான் மாற்றிக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில அதை நான் மாற்றிக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் உமக்கு கீழ்ப்படிவேன். இந்த வருஷத்துல எந்த விஷயத்துல உங்களுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளாமல் போனேன், இயேசுப்பா நான் கை கொள்வேன். ஆண்டவரே, உம்மை கை கொள்வேன். இந்த கொள்ளை நோயிலிருந்து, இந்த பிரச்சனைகளிலிருந்து, இவைகளிலிருந்து மீள்வதற்கு நான் இனி கை கொள்வேன். ஆண்டவர்கிட்ட அறிக்கை எடுங்க. எந்த காரியம், ஆண்டவரே ஒரு பொருத்தனை எடுங்க. இந்த நாளிலிருந்து நான் கீழ்ப்படிவேன். உம்முடைய கற்பனைகளை நான் கை கொள்வேன். ஆண்டவர்கிட்ட அறிக்கை எடுங்க. உம்மிடத்துல நான் அறிக்கையிடுவேன். இன்னைக்கு யாருடைய பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு இந்த நாள்ல போய் நீங்க அறிக்கையிட்டு ஒப்புரவாகுங்க. குடும்பத்துல இன்னைக்கு ஒப்புரவாகுதல் நடக்கணும். இன்னைக்கு இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது குடும்பத்துல ஒப்புரவாகுதல் இருக்கணும். குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகணும். கணவன் மனைவி கிடையில, அண்ணன் தம்பி கிடையில, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில. ஆண்டவரே, இத்தனை நாள் நான் இருந்தா இன்னைக்கு அவங்களோட போய் பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார். சமாதானத்தை இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்க போறாரு உங்க குடும்பத்துல. ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துங்க. வேலை பார்க்கிற இடத்துல யாரோடையாவது பிரச்சனையா, நீங்க ஒரு விஷயம் இன்னைக்கு தாழ்த்தி போய் உங்களுக்கு ஆண்டவர் முன்னாடி நீங்க தாழ்த்தி அந்த மனுஷனோட ஒப்புரவாகுங்க. இன்னைக்கு ஒப்புரவாக வேண்டிய நாள். இதை நீங்கள் செய்யும் போது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகுது. முதல் ஆசீர்வாதம் சமாதானம். இத்தனை நாட்கள் நிம்மதி இல்லாமல் நான் தூங்கிட்டு இருந்தேனே ஆண்டவரே, படுக்கைக்கு செல்லும் போது எனக்கு பயம் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, வேதனைகள் வந்து என்னை ஆழ்த்தியது. ஆண்டவர் இன்னைக்கு அவைகளை மாற்றி போட போகிறார். இன்னைக்கு நிம்மதியை கொடுக்க போறாரு. ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க போகிறார். அடுத்ததாக உங்களுக்கு எதிராக வரக்கூடிய எதிரிகளை ஆண்டவர் முறியடிக்க போகிறார். குடும்பத்துல இருந்து வராங்களா, பக்கத்துல இருந்து வராங்களா, வேலை பார்க்கிற இடத்துல இருந்து வராங்களா, இந்த எதிரிகளை ஆண்டவர் இந்த ஆண்டு உங்க கையில ஒப்பு கொடுக்க போகிறார். எதிரிகளை ஆண்டவர் உங்கள் கையில ஒப்பு கொடுக்க போகிறார்.
பழைய காரியங்களை ஆண்டவர் மாத்த போகிறார். கர்த்தர் இன்னைக்கு உங்க மத்தியில நடக்க போறார். இன்னைக்கு நம்ம மத்தியில ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவர் இங்க மாத்திரம் இல்ல, உங்க குடும்பத்துல உங்கள் மத்தியில வேணும். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்கள் மத்தியில வேணும். நீங்கள் வெளியே போகும்போது வரும்போது ஆண்டவர் உங்களோடு கூட நடக்க வேண்டும். ஆண்டவர் உங்கள் மத்தியில இந்த ஆண்டு இருப்பார். கடைசியாக ஆண்டவர் சொன்னபடி அந்த நுகத்தடிகளை முறிப்பார். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த இடத்துல ஒப்பு கொடுங்க. உங்க குடும்பத்துல யாராவது அடிமைத்தனத்தினாலே பாடுபட்டு கொண்டிருந்தால், உங்களுடைய நண்பர்கள் அடிமைத்தனத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால், அது என்ன பெரிய அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, இந்த நிமிடத்திலே தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. அந்த மனிதருக்காக, அந்த மனுஷிக்காக ஜெபியுங்க. ஆண்டவரே, இந்த அடிமைத்தனம் நுகம் அவனுக்கு உடைக்கப்படட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த நுகம் உடைக்கப்படட்டும். ஜெபம் பண்ணுங்க, அந்த மனிதருக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்துல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன், இவருடைய நுகம் உடைக்கப்படட்டும். குடும்பத்திலே அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு இருக்கிறவங்க, சபையில அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு இருக்கிறவங்க, நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நுகங்களை முறித்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நுகத்தை முறித்து போட போகிறார். கடைசியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். தலையை நிமிர்ந்து நடப்பீங்க. இந்த வருஷம் தலையை நிமித்துவார் ஆண்டவர். இத்தனை நாள் குனிஞ்ச தலை இன்னைக்கு ஆண்டவர் நிமித்த போறார். அதிகாரத்தை வீட்டுல போய் படிங்க. ஆண்டவர் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்காரு. தொடர்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.